அடியாத்தி இவ்வளவு நாளாக இந்த ஐடியா தெரியாமல் போச்சேன்னு நினைப்பீங்க. முற்றிலும் புதுமையான சுவையில் அருமையான டிஃபன் ரெசிப்பிங்க. இது வரைக்கும் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா 2 எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு இதோட தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க. சேர்த்து மாவோடு நல்லா கலந்துக்கங்க. கலந்த பிறகு இதில் எந்த கப்பில் மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க. ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு ஊற்றி கலந்த பிறகு அப்புறமா 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி விஸ்கால கலந்திங்கன்னா ஈஸியாக கலந்து வரும். பாருங்கள், நல்லா கட்டிகளே இல்லாமல் ஸ்மூத் பேட்டராக கலந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த பதத்துக்கு தான் இருக்கும். நம்ம நார்மலாக கோதுமை தோசைக்கெல்லாம் கரைப்போம்ல அதே பதம் தான். இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளக்ஸ் சேர்த்து மாவோடு நல்லா கலந்துக்கங்க. மல்லி ஃப்ளேவரோடு சாப்பிட சுவையாக இருக்கும். இப்போ மாவு ரெடியாக எடுத்து இதை ஊறலாம் வைக்க வேண்டியதில்லை, உடனேவே ஊற்றி எடுத்துக்கலாம். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதோடு சேர்க்கறதுக்கு இன்னொரு மிக்சிங் பவுலில் 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கங்க. சூப்பராக இருக்குங்க. இது வரைக்கும் எந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க. 4 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இதோட 2 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே 1 வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் பழுத்த தக்காளி ரெண்டையுமே பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை மல்லி இலைகளை பொடிசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. கலக்க பார்த்து இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா நுரைக்க அடித்து விட்டுக்கங்க. இது மாதிரி நல்லா உப்புலாம் கரைஞ்சி வரணும். இது மாதிரி ஸ்பூனால் கலந்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் கலக்கிறதுக்கு. இப்போ முட்டை கலவி ரெடியாக எடுத்துங்க. வெஜிடபிள்லாம் சேர்த்து அப்படியே இருக்கட்டும். இப்போ செய்ய தொடங்கலாம். இது மாதிரி ஃப்ரை பேன் இருந்ததுன்னா எடுத்துக்கங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பரவலாக தடவிக்கங்க. இது மாதிரி பேனில் சுற்றிரும் பரவலாக தடவிட்டு நம்ம கலந்து வச்சுருந்தாலும் கோதுமை மாவு அதுலேருந்து ஒரு 2 கரண்டி அளவு மாவை ஊற்றிக்கங்க. இது மாதிரி 2 கரண்டி அளவு மாவை ஊற்றி நல்லா மெலிசாக இது மாதிரி பரவலாக தீத்தி விட்டுக்கங்க. இல்லாட்டி நீங்கள் அப்படியே பேனில் ஒயிட்டி விட்டாலும் நல்லா பரவலாக மெலிசாக கிடைக்கும். இப்போ ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கங்க. ரொம்ப செவந்துட வேண்டியதில்லை. இது மாதிரி ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டு இன்னொரு சைடும் வெந்ததும் இதை அப்படியே எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கங்க. மாற்றிட்டு இப்போ இதே பேனில் திரும்ப கொஞ்சம் எண்ணெய் விட்டு சுற்றிலும் பரவலாக தடவிக்கங்க. தடவிட்டு கலந்து வச்ச முட்டை கலவை அதில் 2 குழிக்கரண்டி அளவு ஊற்றிக்கங்க. ஊற்றி நல்லா பேனில் சுற்றிரும் பரவலாக இது மாதிரி தீத்தி விட்டுக்கங்க. ரொம்ப தடிமனாக இருக்கக்கூடாது, மெலிசாக தான் இருக்கணும். இது மாதிரி பரவலாக செஞ்சுட்டு இப்போ இதில் சுட்டு வச்ச தோசையை இது மேலே வச்சு அப்படியே கரண்டியால் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கங்க. இப்போ ஒரு சைடு வெந்ததும் அப்படியே திருப்பி போட்டுக்கங்க. திருப்பி போட்டு அப்படியே ஒரு 30 செகண்ட் அப்படியே விட்டுடுங்க. விட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக அருமையான ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக எடுத்துங்க. இதை அப்படியே மடித்து விட்டும் சாப்பிட கொடுக்கலாம். இதே நீங்கள் ரோல் பண்ணி எடுத்தும் லன்ச் பாக்ஸில் ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாம். இது வரைக்கும் இப்படி சுவையாக செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.